டே ட்ரீமர் சீரிஸோட எபிசோட் 1ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நம்ம ஹீரோயின் சனிமா தான் காட்டுறாங்க. அவங்க கடையில் கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்டு அவங்க டைரியில் எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ரெண்டு பெரிய கனவுகள். ஒன்று ரைட்டர் ஆகணும், இன்னொன்று கேலபாக்சியில் போய் செட்டில் ஆகணும். அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியாது, கேட்க வேடிக்கையாக தான் இருக்கும். ஆனால் என் லைஃப் முடிகிற வரையும் அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எழுதிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்து கதை தட்ட தூக்கிட்டு பயந்துடுறா. சஃபர், நீங்கள் தேவையில்லாமல் என்னை பயன்படுத்திட்டீங்க. எப்பயாச்சும் என்னை நிம்மதியாக இருக்க விட்றீங்களா? என் பேர் ஒன்றும் சஃபர் கிடையாது, என் பேர் முசாஃபர். ஒழுங்காக அதை சொல்லு. சரி, ஓகே. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பொண்ணு கேட்க தான், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? வழக்கம் போல் ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. இல்லை, உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டோம், உங்கள் அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் இன்றைக்கி வரப்போகிறோம் உங்கள் வீட்டுக்கு. என்ன கசாப்பு கடையில் பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்களா எங்கள் வீட்டில்? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? நீங்கள் சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்டே கேட்டுக்கிறேன்ட்டு வேகமாக கடையில் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி போகிறா. வீட்டுக்குள்ளே வேகமாக நுழையிறா. அவங்க அக்கா பற்றி இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறா? சரி, இந்த ஷூவோட இன்னொரு பேரை பார்த்தியான்னு கேட்குறா. வேகமாக பதில் சொல்லாமல் ஓடி போய் அவங்க அம்மா கூப்பிட்றா. அம்மா, சஃபர் இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரானா, நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன உளர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதாம்மா, அந்த சஃபர் கடைக்கு வந்து என்கிட்ட உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ முசாஃபரா, அவன் பேர் சஃபரில் முசாஃபர், அது என்னமோ ஒன்று, நீங்கள் ஓகே சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உன்ட்டு உருப்படியாக ஒரு வேலைக்கு போகணுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன், லைஃப்பில் முன்னேற வழியை பாருன்னு பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்குற மாதிரியே தெரியலை, அதான் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் தான் இருக்கேன். இது அந்த கடையில் உட்காந்துருக்கிறதுக்கு பேர் வேலையா? நீ அந்த கடையில் உட்காந்துருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கும் தான். நம்ம ஒன்றும் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க இல்லை, நீ அந்த கடையில் உட்காரது எனக்கு பிடிக்கல. நீ லைஃப்பில் ஒரு நல்ல உருப்படியான வேலைக்கு போகணும். இல்லைனா இதுதான் என் டிசிஷன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க என்ன க்யூவில் கட்டிட்டு ஆளாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். என்ன கசிரிக்கிற? இது உனக்கும் தெரியுமா? உனக்கும் இதில் பங்கு இருக்கா? நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிட்டீங்கல்ல. நான் வந்து அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா தான் இதுக்கு கரெக்டான ஆள். அவர் கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்க மாட்டார், அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் இப்படி நான் பண்ணியிருக்கவே கூடாதும்மா. நான் வந்து கடைக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அப்பாட்ட பேசிக்கிறேன்னு வேகமாக மாடிக்கு ஓடுறா அவங்க அப்பாவை தேடி. அப்போ வந்து சனிமோட அக்காவும் சனிமோட அம்மாவும் வந்து சிரிச்சுக்கிறாங்க ஒருத்தர் பார்த்துட்டு. அப்போ தயவு செஞ்சு என்னை சஃபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறா. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க.